தத்துவத்தின்படி 8ஆம் வீடான விருச்சக ராசி மற்றும் லக்னத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த வீட்டில் சந்திரன் நீசமாவார். இவங்க 1க்கும் 6க்கும் செவ்வாயா வரனால லக்னாதிபதி வலுப்பெறனால இவங்களுக்கு நல்லதும் இருக்குது, 50% கெட்டதும் இருக்குது. இவங்க பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். போல்டாக எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க. தன்னுடைய முன்கோபத்தினால கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதை தான் நான் சொன்னேன். 1, 6 செயல்பாடுகள் இதில் ஜாயின் ஆகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் விருச்சக லக்னக்காரங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரொம்ப லாயலாகவும் இருப்பாங்க. மற்றவங்க இவங்க கிட்ட லாயலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. 6ஆம் வீடும் இவங்களுக்கு வரனால இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிரந்தரமாக இருக்காது. ஸோ இவங்களுக்கு சிறப்பாக நண்பர்கள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களோட லைஃப்பில். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னா, 9ஆம் இடத்துல குரு அதிசாரம் உச்சம் பெற்று இருக்கிறதுனால 9இல் குரு அப்படிங்கிறது மேன்மையான விஷயம் விருச்சக லக்ன ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. இந்த 48 நாள் இவங்க நினைக்கக்கூடிய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இவங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும், சிறுதூர பயணங்கள், இது எல்லாமே இப்போ இவங்களோட லைஃப்ல நடக்கும். புகழ்ச்சி, குழந்தைகளோட படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். குரு அதிசாரம் பெற்று இருக்கிறதுனால நிறைய வழிகாட்டக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. தான தர்மம் செய்வதனால் புண்ணியம் நிறைய இருக்கும். கண்டிப்பா தான தர்மம் செய்யுங்க. இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அடுத்த 2026 உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. கண்டிப்பா குரு பகவானை நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. எல்லோ கலர் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அண்ணாமலையாரோட வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மை தரும்.